அந்த வேளையில இப்ப போர் வீரர் ஒவ்வொரு போர் வீரர்களும் தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருந்தது. மற்ற தலைவற்ற கட்டளையை விசுவாசத்தோட சட்டோட இந்த நாட்டுக்காக மக்களுக்காக செய்த சம்பவங்கள் என்றதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த வேளை நான் பார்த்தேன் இந்த இராணுவத்தினுடைய பலத்தையும் பல இனத்தையும் நான் கண்ணால பார்த்தேன். கிட்டத்தட்ட 34 நாள் யுத்தத்தில கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 ஆபரேஷனாக செய்யப்பட்டது. 10க்கு மேற்பட்ட நடவடிக்கைகள் சின்ன சின்ன தாக்குதலாக செய்யப்பட்டது. 10 நடவடிக்கை ஆபரேஷன் நடவடிக்கையாக செய்யப்பட்டது. அப்ப அந்த நடவடிக்கையில 3 பக்கத்தாலையும் கொண்டு விட்டுச்சு அவங்க டேங்கால வெட்டிக்கைக்குள்ள அந்தந்த இடத்துல இருந்து அந்தந்த ஸ்பாட்ல இருந்து ஆர்பிஜியால அடிச்சதும் டக்குன்னு கிரேட கட்டி டேங்கலுக்கு போட்டு டேங்கர் நிப்பாட்டினதும் மற்றது லோவால அடிச்சு நிப்பாட்டினதும் மற்றது வெப்பனால அடிச்சு நிப்பாட்டினதும் வந்து ஆமிக்கிறோம் தரையில டேங்க் தனியா வருது ட்ரூப்ஸ் அவ்வளோத்தையும் கொண்டு தள்ளி போட்டான். அப்ப அந்த கட்டத்துல அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப ஆமிக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், புறமுது காட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறான். எதிர்ப்பு மில்ல ஒன்றும் இல்லை, கிளாலி பக்கம் எதிர்ப்பு மில்ல, கிளாலி பக்கம் மைல் கணக்கில் போகலாம். அப்ப அந்த நேரம் பார்த்தா எனக்கு ஆள் பற்றாக்குறை. இல்லாட்டி அண்டைக்கு கிளாலியை துண்டறுத்திருப்பேன். துண்டறுத்து கிளாலியை வந்து சரியா கிளாலியை பொக்ஸ் பண்ணி இருப்பேனா இருந்தால் நிச்சயமாக இந்த 20,000 படையும் அழிச்சிருப்பேன் நாங்கள் அண்டைக்கு. அதுல இருந்து 20,000 படை இதுக்குள்ளே அழிக்கப்பட்டோம், இந்த ஆனரவுக்குள்ளே அழிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அதால தீபனுடைய நடவடிக்கை சத்தியா புதுக்காட்டு சந்தை பக்கத்துல ஊடறுத்து அங்க சத்தியா கிளாலியை நோக்கி வந்துட்டு இருந்தது. எங்களுக்கு வந்து கிளாலியை பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப இங்க எனக்கு கொஞ்சம் ஆட்கள் இங்க தருபட்டிருக்குமா இருந்தால் ஓடுறபடி சட்டியான முறையில கிளாலியை கொண்டு இதை கொண்டு கிளாலியில கொண்டே கொடுத்துருப்பேன். இந்த பொக்ஸை கொடுத்து அப்படியே கட் பண்ணிருந்தோம்னா அவ்வளவு வரையும் கொண்டு 60 பேரை உயிரோட பிடிச்சிருப்பேன் நாங்கள். அதை தொடர்ந்து இந்தியால் பக்கம் கூட கிட்டத்தட்ட 70 வாழ் பக்கத்தால கூட எனக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஒட்டு எதிர்ப்பு கூட இல்லை. எங்களோட போகுவாணியை நான் நகர்த்திக்கின்றது 70 வாழ் தாண்டி எங்களோட போகுவாணிக்கு சொல்லிக்கின்றது ஓடிக்கின்றிருக்கலாம் எல்லாருமே. அவ சாவச்சேரியை நோக்கி ஓடிக்கின்ற ஆமிக்கோடனோட நாங்களும் பின்னால சேர்ந்து கலைச்சிருப்பமாக இருந்தா நிச்சயமாக சாவச்சேரியை தாண்டி நாவக்குழியை தாண்டி அப்படியே போய் கோட்டைக்கு போய் ஒரு இருப்பேன் நாங்கள். அப்ப கோட்டையில கொண்டே அந்த கச்சேரி அப்படியே போய் கோட்டையில கொண்டே கொடுத்து கோட்டை பக்கத்தால கூட நாங்கள் பிறகு திருப்ப பலாலியை நோக்கி போனக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா என்ன செய்யறது, ஆக்கள் பற்றாக்குறையில எங்களால இந்த நடவடிக்கையை செய்ய முடியாம போனது. இந்த சாவச்சேரி இன்றைக்கு இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். இல்லாட்டி அன்றைக்கு இந்த சாவச்சேரி முழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இது என்னால உறுதியாக சொல்ல முடியும் என்றால் அந்த அளவுக்கு இந்த சம்பவம் வந்து நாங்கள் கண்ணால நேரடியாக பார்த்த சம்பவம். முடியாமலுக்கு பேக்கர் எல்லாம் முடிச்சு மூட்டை முடிச்சோட ஓடினதும் மூட்டை முடிச்சோட விட்டு போட்டு ஓடினது மாமிக்காரன் அந்த அளவுக்கு வேகமா ஓடினவங்க. அப்ப இது வந்து நான் கண்ணால கண்ட சம்பவம். இது வந்து நாங்கள் சும்மா சொல்ல இல்லை, எங்களோட கண்ணால எங்களுக்கு முன்னால நேருக்கு நேர பார்த்த சம்பவம். அதைத்தான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ இப்படி சம்பவம் நடந்தது. எவ்வளவு வாய்ப்புகள் இருந்து கூட அப்ப எங்களுக்கு ஆட்பற்றாக்குறையால இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு இந்த சாவச்சேரி எழுத மட்டும் வேலையை அவன் குந்திக்கிட்டு இருக்கிறான். இல்லாட்டி அன்றைக்கே நாங்கள் இந்த தென்மராட்சி பகுதி முழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பலிகாமத்துக்குள்ளேயும் போயிருப்போம். அந்த அளவுக்கு அவன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தப்புனவன் தப்பா சாகுறவன் காயப்பட்டவன் எல்லாரையும் விட்டு போட்டு தான் ஓடினவன். நாங்கள் சுட்டுத்தல் நாம ஒரு ரூபாயெல்லாம் 100-150 பொடி எடுத்துனாங்க. அப்ப அந்த பொடி இருக்கா நான் செக் பண்ணிக்கிட்டு போய்க்குள்ள ஹெல்மெட்டை கலட்டினால் கிட்டத்தட்ட நிறைச்சி தலை தான் நிறைவாச்சி தலை. இல்லை பார்த்தால் 50 வயசு 40-45 வயசு கிட்ட நிறைச்ச தலையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வயசானவங்கள் இந்த மண்ணண்டா இதென்றே தெரியாது, இந்த மக்களோ இந்த நாடோ இந்த மண்ணோ அவங்களுக்கு சொந்தம் இல்லை. மற்றது சரியாக அங்க எங்கேயோ இவ்வளவு தூரத்துக்கு மத்தியில் அங்கால இருந்து சம்பளத்துக்காக வந்து ஒரு ஆக்கிரமிப்புக்காக இங்க இவ்வளவு தூரம் வந்து சண்டை பிடிக்கிறான். அதே நேரம் இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்த ஆட்கள் சரியான முறையில் நிறுத்தி செய்யப்படுமாக இருந்தால் நாங்கள் இன்னி எத்தனை நாள்ல இந்த யாழ்ப்பாணம் என்றதை எங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இன்னி எத்தனை நாள் என்றதை நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று நான் உறுதியா சொல்றேன். சந்திரிகாந்த ஆமின் துணிச்சல் 40 எங்களுடைய துணிச்சல், எங்களோட போர்களுடைய துணிச்சல் 100. சில படக்கலங்களையும் சில ஒழுங்குகளையும் ஆழ்தொகையும் வச்சு வர்றாங்களே தவிர நிச்சயமாக அங்க துணிச்சல்ல அவங்க வந்து இடங்களை கேட்பது வரலாறு இல்லை. ஏனென்றா நிச்சயமா நான் இதை பார்த்து நான் நேர கண்ணால சம்பவத்தை செய்த நாங்கள் 34 நாட்கள் இந்த முழு இலங்கையுமே வந்து பலாலில நின்றது. முழு தளபதி ஜெனரல் நேரம் வந்து நின்று இந்த பொக்ஸை 1000 பேர் கொண்ட எங்களோட பொக்ஸை வந்து 34 நாட்கள் கடும் முயற்சி செய்தவர்கள், கடும் பிரஷர் கொடுக்கப்பட்ட இந்த பொக்ஸை எப்படியாவது அழிச்சு தீரவனம், இல்லாட்டி ஆனரவு விழப்போகுது, ஆனரவு விழுந்தே தீரும், இந்த பொக்ஸை அழிங்கொண்டு சொல்லி கடும் உத்தரவு ராணுவ தளபதியால் இங்க பிறப்பிக்கப்பட்டது. எனவே இப்ப நீங்கள் இப்ப வினைக்கொள்ளுங்க, இன்றைக்கு இந்த ஆளணி எங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் இந்த எங்களுடைய மக்கள், எங்களுடைய இந்த வன்னி மக்கள் இன்றைய வெளிநாட்டுல கூட எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். இந்த வன்னியில இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு சதுர உதவியை செய்ய முடியும், நேரடியான உதவியை செய்ய முடியும். வெளிநாட்டுல உள்ளவர்கள் இன்றைய மறைமுகமாக இதுல சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாது.
ஏனென்றால் அவர்கள் வந்து எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு எத்தனையோ விதமான உதவிகளை இந்த போராட்டத்துக்காக செய்திருக்கிறார்கள். முழு உலகமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கு, ஆதரவு கொடுத்துக்கின்றது. அப்ப நேரடியா இந்த யுத்தத்துல கலந்து கொள்றா யார் கலந்து கொள்றது? இந்த வன்னி பெருநில பரப்பில் இருக்கிற 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கணும். அப்ப 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிற சகல மாவட்டங்களில் உள்ள மக்களும் இருக்கணும், வன்னி மக்களும் இருக்கணும். எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்துல போராளியாகவோ அல்லது வந்து துணைப்படை வீரர்களாகவோ தலைவர்களால இன்று தேசிய துணைப்படை என்று ஒரு துணைப்படை உருவாக்கப்பட்டிருக்குது. அவர் சரியான முறையில சரியா திட்டத்தின்படி சரியான பிளானாக சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள கட்டுக்கோப்புக்குள்ள இந்த துணைப்படையை இணைச்சிருக்கிறார். எங்களோட தேசிய படையோட சேர்த்து ஒரு பக்க படையாக இந்த துணைப்படை தேசிய படையாக இணைக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் இதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுங்க. எங்களோட பொருளாதாரம் நீங்கி எங்களோட குஞ்சு குழந்தைகள் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழணும் என்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த போராட்டத்தில் இணைய வேணும். ஏனென்றால் ஆளுநரையில சமபலமாக இருக்கிறோம், கனரக ஆயுதத்துல சமபலமாக இருக்கிறோம். ஆனால் ஒன்று ஆள் பற்றாக்குறை. எங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும், எதிரிடம் இல்லாத பிஜும் பலம் ஒன்று இருக்குது, மனோபலம். அந்த மனோபலம் இருக்க மட்டும் எங்களை உசுப்ப முடியாது. எங்களை யாராலையும் நின்று தாக்கு பிடிக்க முடியாது. சந்திரிகாவுடைய ஆமியை பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்புக்காக ஒரு அழிப்புக்காக தமிழன் வீரத்துக்காக தமிழனுக்கு நாட்டுக்காக நாங்கள் போராடிக்கின்றோம். நாங்கள் சம்பளத்துக்காக போராட நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 17,000க்கு மேற்பட்ட எங்களோட சகோதரங்கள் எங்களுடைய போர் வீரர்கள் வீரச்சாவை தழுவிகள் இருக்கிறோம். மற்ற 50,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் உயிரை அர்ப்பணிச்சிருக்கிறார்கள். எனவே இந்த தியாகம், இந்த தர்மம், இந்த ஈகமங்களை விடாது. இந்த லட்சியம், இந்த நேர்மை நிச்சயமாக எங்களை வெல்ல வைக்கும். வென்றே தீர்வோம்.